ராகவபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சாரதா பிரசாத்னு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள் 3 மருமகள்கள். வீட்டை நடத்துறதே கஷ்டமா இருந்தது. வறுமை அந்த குடும்பத்தை வாட்டி எடுத்துச்சு. ஒரு வேலைய நகர்த்துறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பசங்க கூலி வேலைக்கு போனாதான் அடுப்பே எரியும். ஒரு நாள் சாப்பாடு இல்லாம எல்லாரும் பட்டினியா படுத்துக்கிட்டு இருந்தாங்க. பசி பட்டினியால தூக்கம் வராம எல்லாரும் வராண்டால உட்காந்து, என்னங்க பாத்தீங்களா நம்ம நிலைமைய, மருமகளுங்க பட்டினியா இருக்காங்க, புள்ளைங்க கலைச்சு வந்திருக்கானுங்க, போடுறதுக்கு புடி சாப்பாடு இல்ல, இந்த தரித்திரம் நம்மள எப்ப விட்டு போகுமோ? என்ன செய்ய சொல்ற சாரதா? எனக்கும் வயசாயிடுச்சு, கஷ்டப்பட முடியல. பசங்க கடுமையா உழைச்சு வீட்டுக்கு கொண்டு வர்ற பணம் கால் வயித்துக்கு பத்துறதில்ல. அந்த கடவுள் தான் நமக்கு கருணை காட்டணும். அப்பா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே வாழ போறோம்? ஊர்ல அவங்க ஒரு வியாபாரம் பண்றாங்க, இல்லனா விவசாயம் பண்றாங்க. ஆனா நம்ம மட்டும் இன்னும் கூலி வேலையே பாத்துட்டு இருக்கோம். ஆமா அண்ணா, இன்னைக்கு நமக்கு வேலை கிடைக்கல, நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த 3 பேரும் எதுக்கு வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு, ஏதாவது வேலைக்கு போலாமே. அவங்க என்ன பண்ண முடியும் அண்ணா? முதலீடு போடுறதுக்கு 1 ரூபாய் கையில காசு இல்ல, கடன் வாங்கவும் வழி இல்ல. இன்னும் என்ன பண்றது? மாமா, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க காலி இடம் அப்படியே புதர் படிஞ்சு போய் கிடக்குதுல்ல, அதுல நம்ம காய்கறிய விளைவிச்சா என்ன? குளிர்காலம் வருது, இப்ப காலிஃபிளவர் போட்டா நல்ல லாபம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். அடடா, அக்காவோட ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த பூமியில இருக்க புதரையெல்லாம் கிளியர் பண்ணி சரி பண்றது யாரு? விதை வாங்க பணம் இருக்கா? ஒரு வேலை எல்லாரும் சேர்ந்து செஞ்சாலும் லாபம் வரும்போது எப்படி பிரிச்சுப்போம்? என்னோட பங்குல இருந்து 1 ரூபாய் கை வைக்க கூடாது. ஆமா, எனக்கும் அதேதான். ஒருவேளை நாளைக்கு லாபம் வந்ததுன்னா அக்கா மூத்த மருமகன்னு சொல்லி அவளுக்கு நிறைய கொடுத்துருவாங்க. வீட்ல அத வாங்கணும் இத வாங்கணும் நம்ம தலையில கை வைப்பாங்க. என்னம்மா இதெல்லாம்? இன்னும் பயிரே போடல, அதுக்குள்ள லாபம் பங்குன்னு என்னென்னமோ பேசுறீங்க. லாபம் வந்தா நல்லதுதானே? அத்த, இவங்க பேசுறத கேட்டா ஒத்துமையா இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. கொஞ்சம் சுயநலமா இருக்க மாதிரி இருக்கு. சரி, அந்த பூமிய 3 பாகமா பிரிச்சிடலாம். அவங்கவங்க பகுதியில அவங்கவங்க காலிஃபிளவர் போடட்டும். அவங்கவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வித்துக்கிட்டோம். அப்ப யாருக்கும் அநியாயம் நடக்காதுல்ல. அம்மா நமிகா, குடும்பம்னா ஒத்துமையா இருந்தாதானே பலம். இப்படி தனித்தனியானா? மாமா, ஒன்னா இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாங்கிறது பழைய கதை. இந்த பழைய பஞ்சாங்கத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட்ட போறீங்க? என் இடம் என் பூமிய எனக்கு காட்டுங்க, நான் அதுல என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். நான் மட்டும் என்ன குறைஞ்சவள? நான் தங்க மாதிரி காலிஃபிளவரை விளை வச்சு காட்டுறேன் எல்லாருக்கும். இவங்க 2 பேரை விட நான் தான் அதிகமான பணம் சம்பாதிப்பேன், பாருங்க. சரி, உங்க இஷ்டம். உங்க பண்டத்தை விளைவிக்க விவசாயம் பண்றீங்கன்னா பண்ணுங்க, தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. இப்படி 3 மருமகள்களும் அவங்களுக்குன்னு கொடுத்த இடத்த ஜாக்கிரதையா பயன்படுத்தினாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி அவங்களுக்கு கொடுத்த இடத்துல நல்லா விவசாயம் பண்ணாங்க. அனாமிகா அவளோட கொலுசு அடமான வச்சு விதைகளை வாங்கினா. அவனி தன்னோட அம்மா அப்பா கிட்ட கடன் வாங்கினா. அஞ்சலி அவ சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து விதை வாங்கினா. ஒரு நாள் அவனி தன்னோட நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க அனாமிகா கிட்ட, என்னக்கா இது, உன் செடியெல்லாம் இன்னும் குட்டி குட்டியா இருக்கு, என்னத பாத்தியா? அதுக்குள்ள பெருசா வளர்ந்து வெளியே வருது. நான் போட்ட எருவு ஸ்பெஷல் எருவு. அவனி, செடி வேகமா வளர்றதில்ல, பலமா வளரணும். அவசரப்பட்டா முழு பலன் கிடைக்காது, நிதானம்தான் பிரதானம். என்னோட செடி ஆரோக்கியமா இருக்கு, எனக்கு அது போதும். அஞ்சலி அவ இடத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தா. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கிட்டு போங்க, என்னோட காலிஃபிளவர் எல்லாம் மார்க்கெட்ல அமோகமா விக்க போகுது. நேத்துதான் ஒருத்தர போய் கேட்டேன், காலிஃபிளவருக்கு நல்ல கிராக்கி இருக்கான். அந்த பணத்தை வச்சு நானு புது பட்டு புடவை வாங்க போறேன். ஆசைக்கு அளவு இருக்கணும் அஞ்சலி, முதல்ல பூ வரட்டும். உன்னோட நிலத்துல நிறைய புல்லு இருக்கு, அதெல்லாம் பறிக்காம கதை பேசிக்கிட்டு நின்னுட்டு இருக்க. என் புல்ல நான் புடுங்கிக்கிறேன், நீ உன்னோட நிலத்துல வேலை பாக்குற வேலைய பாரு. நான் எங்க அதிக சம்பாரிச்சிட போறேன்னு பொறாம இதுக்கு. அந்த சமயத்துல பிரசாத், சாரதா அந்த நிலத்துக்கு வந்தாங்க. என்னங்க பாத்தீங்களா, வேலை பாக்கறத விட்டுட்டு ஆளாளுக்கு வாய பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா பயிர் விளையுமா? வரும் வரும் சாரதா, இந்த மாதிரி போட்டி இருந்தாதான் ஆரோக்கியமா இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இப்படியே நாட்கள் போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லன்னு கடுமையா உழைச்சாங்க. வெயில் மழை குளிர்னு கூட பாக்காம நல்லபடியா வேலை செஞ்சாங்க. 3 பேரோட நிலத்திலயும் வெள்ளையா காலிஃபிளவர் வளர்ந்தது. பச்சை பசேல்னு தோட்டத்துல வெள்ளை வெள்ளேர்னு பூ அழகா இருந்தது. அறுவடை நேரம் வந்துச்சு. எல்லாரும் தோட்டத்துக்கு வந்தாங்க. அனாமிகா, நல்லா வளர்ந்து வந்திருக்கு,
நம்ம கஷ்டம் தீர போகுதுன்னு தான் அர்த்தம். அவனி, உன்னோட பயிரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நீ ஏன் இதெல்லாம் பண்ணுது? அஞ்சலி, நீ இந்த மாதிரி வேலை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமாங்க, நாளைக்கு சந்தைக்கு காலங்காத்தாலே நாங்க கிளம்பி போனோம். நல்ல இடமா பார்த்து உட்காந்து விற்க போறேன். என் காலிஃபிளவர்ஸ் பெருசா நாணயமானதா இருக்கு. எனக்கு நல்ல விலை கிடைக்கும்னு தோணுது. இவளை விட நான் முதல்ல போறேன். மார்க்கெட்ல எல்லாரை விட நான் தான் முதல்ல வித்தாகணும். என் காலிஃபிளவருக்கு நிறைய ரேட் வச்சு விக்கிறேன் அப்படின்னு அவனி மனசுக்குள்ளார நினைச்சா. அஞ்சலி தன்னோட கணவன் கிட்ட, என்னங்க நம்ம ராத்திரியோட ராத்திரியா பறிச்சிருவோம். எல்லார விட முன்னாடியே போய் அந்த மார்க்கெட்ல உட்காந்துக்கணும். அப்பதான் நல்லா விக்க முடியும். நிறைய பணம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். மறுநாள் காலையில ராமாபுரம் சந்தையில மக்கள் கூட்டமா இருந்தது. அனாமிகா, அஞ்சலி, அவனி 3 பேரும் கூடையில காலிஃபிளவரை வச்சுக்கிட்டு சந்தைக்கு வந்தாங்க. துரதிருஷ்டவசமா 3 பேரும் பக்கத்து பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாங்க. வாங்கய்யா வாங்க, ஃப்ரெஷ்ஷான காலிஃபிளவர்ஸ். ஒரு பூ 30 ரூபாய் மட்டும்தான். தோட்டத்துல இருந்து டைரக்டா பறிச்சு கொண்டு வந்திருக்கோம். அத கேட்ட அவனி அனாமிகாவை கோபமா முறைச்சு பார்த்து இன்னும் சத்தமா, இங்க வாங்கம்மா, நல்லா வந்து பாருங்க. அதை விட பெரிய பெரிய பூ என்கிட்ட இருக்கு. ஒரு பூ 25 ரூபாய் மட்டும்தான். கேட்டுதா? 25 ரூபாய். அவனி சொன்னதை கேட்டு டென்ஷனான அஞ்சலி, ஐயோ விலைய குறைச்சிட்டாலே. ஐயா, அம்மா, அப்பா எல்லாரும் இங்க வாங்க. 25 ரூபாய் இல்ல, 20 ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷான காலிஃபிளவர்ஸ். வந்து அள்ளிக்கிட்டு போங்க ஐயா. பஜ்ஜி போட்டு சாப்பிடுங்க. அஞ்சலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 20 ரூபாய்க்கு வித்தேனா முதலீடு கூட நமக்கு கிடைக்காது. விலைய குறைச்சு விக்காத. உனக்கு எனக்கா வந்துச்சு? இது ஏன் பூவு, ஏன் சரக்கு. நான் எவ்வளவு விலை வேணாலும் வச்சு விப்பேன். நீ உன் விலைய சொல்லிக்கோ. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு ஆளு, யோம்மா, அந்த பொண்ணு 20 ரூபாய்க்கு விக்கிறா, நீ 30 ரூபாங்கிறிய. நீயே 20 ரூபாய் கூட வாங்கிக்கிற. சரி 17 ரூபாய்க்கு தரேன், என்கிட்டயே வாங்குங்க. 17? அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா? சரி, நான் 15 ரூபாய்க்கு தரேன், என்கிட்ட வாங்குங்க. 15 ரூபாய்க்கு இவ்ளோ பெரிய காலிஃபிளவர். இங்க வாங்க, 12 ரூபாய்க்கே தரேன். 12 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. மார்க்கெட்ல போய் எங்க வேணா கேட்டுட்டு வந்து வாங்குங்க. இப்படி 3 மருமகள்களும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் விலைய குறைச்சு குறைச்சு வித்தாங்க. மக்கள் எல்லாரும் போட்டி போட்டு வாங்கினாங்க. இவங்களுக்கு இன்னும் லாபம் மட்டும் வரவே இல்ல. இந்த ஆவேசத்துல இந்த விஷயத்தை யாருமே யோசிக்கல. அக்கம் பக்கத்துல இருந்த வியாபாரிகள் இவங்க பண்ற வியாபாரத்தை பார்த்து சிரிச்சாங்க. மத்தவங்க ஆச்சரியமா இவங்கள பார்த்து, பாத்தீங்களா, ஒரே வீட்டை சேர்ந்தவங்க எப்படி போட்டி போடுறாங்க பாரு. நமக்கு நல்லதுதான், அவங்க கிட்ட ரேட்டு கம்மியா இருக்குதுன்னு மக்கள் எல்லாம் அங்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு லாபம் ஒண்ணும் கிடைக்காது. 10 ரூபாய், 10 ரூபாய்க்கு பூ தரேன் ஐயா, வாங்க. 8 ரூபாய், 8 ரூபாய்க்கு காலிஃபிளவர் தரேன், வாங்க. 5 ரூபாங்க, 5 ரூபாய்க்கு தரேன், பூ தரேன், வாங்க. எடுத்துட்டு போங்க ஐயா. சாயந்தரத்துக்குள்ள 3 பேரும் எல்லா பூக்களையும் வித்துட்டாங்க. மக்கள் சந்தோஷமா குறைஞ்ச விலைக்கு கிடைச்சதேன்னு வாங்கிட்டு போனாங்க. 3 பேரும் களைச்சு போய் கையில இருக்க பணத்தை எண்ணி பார்த்தாங்க. என்னது இது, இவ்ளோ கஷ்டப்பட்டு கிடைச்சது 100 ரூபாய் தானா? விதை வாங்கின காசு கூட வரவே இல்லையே. எனக்கும் அதேதான்க்கா ஆச்சு. ஆட்டோ காசு கூட வரவே இல்ல. இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வித்து வேஸ்ட் பண்ணிட்டோம். என் நிலைமை இன்னும் மோசமா இருக்கே. 5 ரூபாய்க்கு வித்தா என் கையில என்ன கிடைக்கும்? எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்களே. போட்டி போட்டுக்கிட்டு என் குழிய நானே தோண்டிக்கிட்டேன். 3 பேரும் சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வீட்ல பிரசாத், சாரதா, பசங்க எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. மருமகள்கள் முகத்தை பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன ஆச்சுமா, இவ்ளோ சோகமா வந்திருக்கீங்க? பண்டம் எல்லாம் வித்து போச்சுல்ல? பணம் நல்லா வந்ததா? அத்தை, நாங்க ஏமாந்துட்டோம். இல்ல இல்ல, நாங்களே எங்களை ஏமாத்திக்கிட்டோம். என்ன ஆச்சுமா, பொறுமையா சொல்லுங்க. மாமா, ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் விக்கணும்னு விலைய போட்டி போட்டுட்டு குறைச்சு வித்தோம். கடைசியில 5 ரூபாய்க்கு கூட பூவை வித்தோம். இப்ப எண்ணி பார்த்தா கையில சில்லற காசு மட்டும்தான் இருக்கு. நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் காத்துல பறந்து போயிருச்சு. ஆமா மாமா, அக்கம் பக்கத்துல இருக்க வியாபாரிங்க 30க்கும் 40க்கும் வித்தாங்க. ஆனா நாங்க மட்டும் மூர்க்கத்தனமா போட்டி போட்டுக்கிட்டு 5க்கும் 10க்கும் அகங்காரத்தோட வித்தமே அதே எதிரி ஆயிடுச்சு. நான் முதல்லயே சொன்னேன் சண்டை போடாதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா என்ன ஆயிடுச்சுன்னு? இப்பவாவது புரிஞ்சுதா? தனித்தனியா இருந்தா பலவீனமாயிடும், ஒத்துமையா இருந்தாதான் பலமா இருக்க முடியும். 3 பேரும் ஒரே ரேட்டை நிர்ணயம் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்ளோ பெரிய நஷ்டம் வந்திருக்குமா? உங்க வெகுளித்தனத்தை மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க மேல ஒரு தப்பும் சொல்ல முடியாது. ஆமா அத்தை, ஏமாந்தது எங்க தப்பு. அவனி, அஞ்சலி, என்ன மன்னிச்சிருங்கடி. நான் மூத்தவளாகி கூட உங்களோட சேர்ந்து
போட்டி போட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன். இல்லக்கா, தப்பு என்னதுதான். நான் தான் முத போட்டியில இறங்கினேன். என்னாலதான் எல்லாம் மாறிடுச்சு. ஆனா இப்பதான் புரிஞ்சுது. உன்னை குறைக்கிறேன்னு சொல்லி நானு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் குறைச்சு மதிப்பிட்டுட்டேன். அக்கா, எனக்கு புத்தி வந்துருச்சு. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நமக்குள்ள எதுக்கு இந்த போட்டி போறாம? எல்லாரும் இனிமே ஒத்துமையாவே இருப்போம். சரிம்மா, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. நிலத்துல இன்னும் பாதி பயிர் இருக்கு இல்லையா? நாளைக்கு பறிச்சு கொண்டு போய் நல்ல விலைக்கு வித்துட்டு வாங்க. கண்டிப்பா மாமா. இந்த தடவை 3 கூடையில இல்ல, ஒரே கூடையில ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா விப்போம். அன்னைக்கு ராத்திரி 3 மருமகள்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு போனாங்க. மறுநாள் மீந்த பண்டத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு விக்கிறதுக்கு போனாங்க. 3 பேரும் சரிசமமா பிரிச்சு வச்சுக்கிட்டு போட்டி போடாம வித்தாங்க. வாங்கய்யா வாங்க, தரமான காலிஃபிளவர் பூக்கள். ஒரு பூ 40 ரூபாய் மட்டும்தான். ஆமா, எங்க கிட்ட 40 ரூபாய் தான். எங்க வாங்கினாலும் இதே ரேட்டு தான். என்கிட்ட வாங்கினாலும் 40 ரூபாய் தான். என் அக்காங்க கிட்ட வாங்கினாலும் அதே 40 ரூபாய் தான். ரொம்ப ருசியான பூக்கள். கொண்டு போய் சாம்பார் வைங்க, கோபி மஞ்சூரியன் செய்யுங்க. அப்போ ஒரு கஸ்டமர் அந்த இடத்துக்கு வந்தாரு. அம்மா, நேத்து 5 ரூபாய்க்கு கொடுத்திய, இன்னைக்கு என்னம்மா திடீர்னு 40ங்கிற? ஒரு 20 ரூபாய்க்கு கொடுப்பியா? ஐயா, நேத்து கதை வேற, இன்னைக்கு கதை வேற. நேத்து எங்களுக்கு புத்தி இல்ல, பைத்தியக்காரத்தனமா வித்தோம். இன்னைக்கு புத்தி வந்துருச்சு, ஒழுங்கா வியாபாரம் பண்றோம். 40ல 1 ரூபாய் கூட குறைக்க முடியாது. வேணும்னா வாங்குங்க, இல்ல நடைய கட்டுங்க. கஸ்டமர் பக்கத்துல இருந்த அவனுக்கிட்ட போய், நீயாவது கூடமா 20 ரூபாய்க்கு? இல்லங்க, இது ஒரே கடை தான். 3 கூடை இருக்குன்னு பாக்குறீங்களா? பண்டம் நிறைய இருந்ததால 3 கூடையில பிரிச்சு விக்கிறமே தவிர இது ஒரே கடை மட்டும்தான். அத கேட்டதுக்கு அப்புறம் கஸ்டமர் வேற வழி இல்லாம ஃப்ரெஷ்ஷான காலிஃபிளவரா இருக்கேன்னு சொல்லி இவங்க கிட்டயே விலை கொடுத்து வாங்கினாங்க. 3 மருமகள்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு காலிஃபிளவரை வித்துக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரத்துக்குள்ள கூடையில இருந்த பூலாம் காலியாச்சு. இந்த தடவை அவங்க பை நிறைய பணம் தான். அவனி, அஞ்சலி, பாத்தீங்களா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? இதுக்கு முன்னாடி உள்ளதை விட 10 மடங்கு அதிகம். ஆமாக்கா, இதுதான் உண்மையான வெற்றி. நம்ம உறுதியா இருந்ததாலதான் நமக்கு இவ்ளோ லாபம் கிடைச்சிருக்கு. நம்ம ஒத்துமையா இருந்தா நம்மள யாரும் ஏமாத்த மாட்டாங்க, நம்மளும் ஏமாற மாட்டோம். இந்த பணத்தை வச்சு நம்ம கடனை எல்லாம் தீர்த்திடலாம்க்கா. இப்படி 3 மருமகள்களும் சாயந்தரம் கூடைய தலை மேல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போனாங்க. வீட்ல உள்ளவங்களுக்கு விஷயம் புரிஞ்சுது. அனாமிகா, இன்னைக்கு என்ன நிலைமை? மறுபடியும் சண்டை போட்டீங்களா? இல்லங்க, இன்னைக்கு நாங்க சண்டை போடல, ஜெயிச்சிட்டோம். என்னங்க பணம். இன்னைக்கு நாங்க 3 பேரும் சேர்ந்து 500 ரூபாய்க்கு எல்லாத்தையும் வித்திருக்கோம். 500 ரூபாவா? நிஜமாவாமா? ஆமா அத்த, நாங்க 3 பேரும் உறுதியா ஒரே விலைக்கு தான் இந்த பூவை விப்போன்னு கண்டிப்போட வித்து சம்பாரிச்சோம். மாமா, முதல்ல பணத்தை வாங்கி வைங்க. இனிமே நம்ம வீட்ல வறுமையே இருக்க கூடாது. நாங்க 3 பேரும் சேர்ந்து இனிமே காலிஃபிளவர் மட்டும் இல்ல, தங்கத்தை கூட விலைய வச்சு வித்துருவோம். அந்த நினைப்பு இருந்தா இந்த வீட்டுக்கு எப்பவும் சந்தோஷம்தான். எனக்கு பெருமையா இருக்குமா. நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா நம்ம வீடே சொர்க்கமா இருக்கும். என் மனசு நிறைவா இருக்குமா. அத்த, இன்னைக்கு இத செலிப்ரேட் பண்ணலாமா? நம்ம தோட்டத்துல இருந்து நானு பெரிய காலிஃபிளவர் ஒண்ணு பாத்து வச்சிருக்கேன். அத கொண்டு வந்து சமைக்கிறேன். நான் உதவி பண்றேன்க்கா. நானும் உதவி பண்றேன்க்கா. சரி, 3 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். அன்னைக்கு ராத்திரி ஆனந்தமா ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து சமைச்சாங்க. 3 பேரும் சேர்ந்து பரிமாறினாங்க. 3 பேரும் ஒத்துமையா இந்த மாதிரி வேலைகளை செய்யறத பார்த்து அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. 3 மருமகள்களும் அந்த வீட்டுக்கு ஒளியா நின்னாங்க. போட்டி போட்டு நஷ்டப்படுறத விட ஒத்துமையா இருந்து உயர்வை பாக்குறது தான் புத்திசாலித்தனம். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.